ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து 25 ப்ளவுஸ் வந்து தச்சு ஆர்டர் இருக்குது. நம்ம வந்து முடிச்சாச்சு. அந்த அமௌண்ட்லாம் வந்து கொஞ்சம் வர வேண்டியது இருந்துச்சு பெண்டிங்கு. அதனால தான் நான் அதில் எவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண முடியல. இந்த வீடியோவில் அதுக்கோட பதில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமர் வந்து ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களால் வந்து தைக்க முடியல அப்படின்னா, அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க. நீங்கள் வந்து இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா, மிஷினில் உட்காந்து தச்சிக்கிட்டே அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே பாதி ப்ளவுஸை வந்து முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். சில பேர் வந்து கஸ்டமர் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்னால் தைக்க முடியல அப்படின்னு போட்டுருவாங்க. அதாவது நான் ஒரு 10 நாள் வந்து அவங்க தொடர்ந்து நல்லா தைச்சிட்டு இருந்திருப்பாங்க, நல்லா அமௌண்ட் வந்து சம்பாதிச்சிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒன்று பேசிட்டு போயிருப்பாங்க. அதை நினச்சிட்டு நம்ம வந்து தைக்கிறத நிப்பாட்டிட்டு நம்ம வந்து மிஷினில் உட்காரதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உட்காந்துருப்போம். அப்படி வந்து நீங்கள் இருந்திருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். கஸ்டமர் வந்து மேக்ஸிமம் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, ஷோல்டரை விட்டு வெளியில் வருது ப்ளவுஸு, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆம்கோல் கிட்ட வந்து லூஸ் கிடக்குது, இல்லை வந்து லூஸாக இருக்குது ப்ளவுஸு, கை வந்து லூஸாக இருக்குது, உடம்பு வந்து லூஸாக இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி வந்து பெருசாக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இதை வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அந்த தொழிலில் வந்து இருக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10 கஸ்டமர் உங்கள்கிட்ட தைக்க வர்றாங்க அப்படின்னா, அதில் 8 கஸ்டமர் வந்து உங்களுக்கு நல்லதாக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து தைக்கணும். அதை விட்டுட்டு இதை மாதிரி ஒவ்வொரு சில கஸ்டமர் வந்து சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் தொழிலை வந்து விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சில கஸ்டமருக்கு என்ன மென்டாலிட்டி இருக்கும் அப்படின்னா, ஒரு ரூ. 100 நம்ம தைக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அது ஒரு 10 தடவையாவது அந்த ப்ளவுஸை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து இது லூஸாக இருக்குது, இந்த இடம் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம தச்சு கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும். ஆனாலும் டெய்லி கொண்டு வந்து வீட்டு பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா, டெய்லி கொண்டு வந்து ஏதாவது ஒன்று வந்து இதை பிடிச்சி கொடுங்க, இது வந்து தொங்குற மாதிரி இருக்குது, இது வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி வந்து கஸ்டமர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கே வந்து தெரியும் அந்த ப்ளவுஸில் வந்து அந்தளவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. ஆனால் ஏதோ சொல்லணுமேக்காக அந்த கஸ்டமர் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க பேச்சை கேட்டு நமக்கு வந்து அவங்க சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸு வந்து என்னை தைக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நம்ம தான் வந்து முட்டாள். ஏன்னா அவங்க கொடுத்த ரூ. 100 நம்மகிட்ட ஏதாவது வேலை வாங்கணுங்கிறதுக்காக தான் இப்படி சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன நினச்சிக்கோங்க அப்படின்னா, வீட்டு பக்கத்துலேயே இருந்தால் கூட நம்மக்கிட்ட கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பேசுகிற பழக்கத்தை வந்து விடுங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்மளை வந்து நெகட்டிவாகவே தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து வீட்டு பக்கத்துலேயே இருக்காங்க, நம்ம தைக்க கொடுக்குறோம், அதனால நம்ம வந்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போவுமே நம்ம வேலை செய்யும்போது நம்ம கூட உட்காந்து யாராவது பேசிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து டைமும் வேஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. இன்னொன்று வந்து அந்த மாதிரி கஸ்டமரை எப்போவுமே வந்து நீங்கள் தச்சு கொடுக்காதீங்க. அந்த டைம் அவங்க கேட்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து வேலை இருக்குது, என்னால் அந்த டைமில் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சாக்கு சொல்லி அவங்கள வந்து நம்மகிட்ட தைக்க முடியாத அளவுக்கு மாற்றிடுங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிற மூடே வந்து போயிடும். அதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதையுமே அவங்க வந்து கெடுத்துட்டு போயிடுவாங்க. சில பேருக்கு வந்து அவங்க கையிலேருந்து ஒரு ரூ. 100 எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இவன் வந்து வீட்டிலேருந்தே ரூ. 100 வாங்குறாளே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் தான் கொடுக்கவே செய்வாங்க. இந்த மாதிரி கஸ்டமருமே இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம தான் வந்து அதை பார்த்து நடந்துக்கணும். ஒரு தடவை அனுபவப்பட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கஸ்டமர்கிட்ட திரும்ப வாங்கக்கூடாது. அது எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தால் கூட வாங்கக்கூடாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி கஸ்டமர்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அவங்க கொடுத்த காசுக்கு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து பக்கத்தில் வந்து சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து அந்த மாதிரி கஸ்டமர் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். எனக்கு வந்து ப்ளவுஸ் இருக்குது, தைக்கிறதுக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் வந்து தச்சு கொடுக்க மாட்டேன். போன வாரம் வந்து நம்ம 2 நாளில் வந்து ஒரு 25 ப்ளவுஸ் கிட்ட தச்சுருந்தோம். அந்த 25 ப்ளவுஸுக்கும் நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஒரு 4800 கிட்ட வாங்கியிருந்தேன். இடையில வந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுக்க வேண்டியிருந்துச்சு கஸ்டமர். எல்லோரும் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அதை சொல்லாமல் இருந்தேன். நம்ம வந்து இந்த தொழிலில் ஒரு 2 நாள் வந்து கஷ்டப்பட்டு தைச்சதுக்கே நமக்கு வந்து 4500 வந்து சம்பாதிக்க முடியுது. இவ்வளோ அமௌண்ட்டு தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த தொழிலில் கிடையவே கிடையாது. நம்ம ஹார்ட் ஒர்க் போட நமக்கு அமௌண்ட்டு ஜாஸ்தியாகும். இன்னொன்று, நம்ம வந்து சும்மா இருந்தால் யாரும் நமக்கு வந்து காசு கொடுக்க போகிறதில்ல. அதனால் நம்ம தொழில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை போட்டுட்டு நம்ம வெட்டியாக உட்காந்து டிவி பார்க்குறது, இல்லை பக்கத்து வீட்டில் போய் பேசுகிறது, இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காமல் நம்ம வேலையை வந்து ஒழுங்காக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வருமானம் கிடைக்கும். நம்ம ஃபேமிலிக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்.
டெய்லி வந்து தைக்கிற நேரம்னு ஒன்று செட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த டயத்தில் என்ன காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் தைக்காமல் இருக்காதீங்க. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெய்லி வேலை செய்யணுங்கிறது தோணும். கஸ்டமர் வந்து எல்லா விதமான கஸ்டமருமே வருவாங்க. நம்ம எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் நமக்கு வந்து டஃப் ஜாப்பு. ஏன்னா நம்ம வந்து ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப ரூடாக பேசுவாங்க, ஒரு சிலர் ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லா கஸ்டமருமே வரதான் செய்வாங்க. நம்ம எல்லாரையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம பயந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த தொழிலை வந்து பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து இந்த தொழிலில் வந்து பின்னாடி போகிறதுக்கு காரணம் என்ன, நான் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கவே இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே கஸ்டமரை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் தான். ஸ்டார்டிங்கில் வந்து கஸ்டமரை ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டாலே, லைட்டாக ஏதாவது சொல்லிட்டாலே வந்து ரொம்ப சங்கடப்பட்டு அழுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த தொழிலில் வந்து நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க சொல்லும்போது நம்ம வந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். நானுமே வந்து ஸ்டார்டிங்கில் ஏதாவது கஸ்டமர் வந்து குறை சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து நான் அதை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக உட்காந்து அழுதுட்டு இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க கொடுத்த 200 நம்ம அவங்க கையிலே கொடுத்துடலாம், இந்த மாதிரிலாம் என் தாட்லாம் வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு ஹார்டாக பேசியிருப்பாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கழித்து யோசிக்கும் போது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நம்ம வந்து இப்போ எத்தனையோ பேருக்கு தைச்சி கொடுக்கோம், ஒரு சிலர் வந்து இப்படி சொல்கிறதுனால நம்ம வந்து தொழிலை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சி திரும்பவுமே நான் தைக்க ஆரம்பிச்சிருவேன். நானுமே இந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து தான் வந்து இந்த தொழிலில் வந்து இன்னும் சம்பாதிச்சிட்ருக்கேன். அதை விட வந்து ஒரு சில கஸ்டமர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம வீட்டில் வச்சு போட்டு பார்த்துருப்பாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் போய் ஒரு 2 நாள் வந்து போட்டு பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதில் இந்த மிஸ்டேக் இருக்குது, அதில் அந்த மிஸ்டேக் இருக்குது. அவங்களுக்கு ப்ளவுஸை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் அவங்க ஏதோ சொல்லியிருப்பாங்க. அதை வச்சுட்டு அவங்க வந்து வீட்டில் வந்து கேட்பாங்க, இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கான், பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து கோவம் வருமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே சில டைம் கோவப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து கஸ்டமர்கிட்ட காமிச்சிக்க மாட்டேன், மனசுக்குள்ளே இருக்கும். பட் அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருவேன். இந்த மாதிரி கஸ்டமருமே வரதான் செய்வாங்க. நம்ம எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும். இந்த தொழிலில் எல்லா தொழிலையுமே நமக்கு வந்து கஸ்டமர் வந்து நல்ல கஸ்டமரும் இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற கஸ்டமரும் இருப்பாங்க. ரெண்டையுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து நான் எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் இதெல்லாம் கடந்து வந்து தான் அவங்க வந்து தைக்கிற தொழிலில் வந்து இன்னும் ஸ்டாண்ட் பண்ணி நிற்பாங்க. ஏன்னா வந்து எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் வரதான் செய்யும். அதுக்காக நம்ம வந்து சோர்ந்து போய் உட்காந்து நான் வந்து இந்த தொழிலே பண்ண மாட்டேன், இது எனக்கு தேவையில்லை, நான் வந்து வெளியில் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மைண்ட் தாட் வந்து இருக்கும். அந்த மாதிரி யோசிக்காதீங்க. நம்ம வெளியில் போய் வேலைக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு நமக்கு 400 ரூபாய் சம்பளம் இல்லை 500 ரூபாய் சம்பளம்னா அந்த அமௌண்ட் மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். இந்த தொழிலை மட்டும்தான் நம்ம நினச்சா ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். இந்த தொழிலில் மட்டும்தான் நம்ம வந்து நினைக்கிறத விட அதிகமாகவும் சம்பாதிக்க முடியும். சில டைம் வந்து ப்ளவுஸ் இல்லாமையும் போகும். இந்த மாதிரி 2 விஷயமே இருக்கும். அதனால் கிடைக்கும்போது வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த தொழிலை வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும். நீங்கள் வந்து நேற்று வந்து எத்தனை ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு தைக்க முடியும், இப்போதைக்கு நான் தைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க 2 ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ப்ளவுஸ் வந்து நிறைய தைக்க முடியும். 2 நாளில் வந்து நான் எப்படி 25 ப்ளவுஸ் வந்து தைச்சேன் அப்படின்னா, நான் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து டைமை வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். இந்த டைமில் வந்து ப்ளவுஸ் தைக்கணும், இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நம்ம வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து தைக்க முடியும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ் வரும்போது கொஞ்சம் ஸ்பீடாகவும் தைக்க ஆரம்பிக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்மளால் வந்து தைக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மோட்டிவேட் ஆகி நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல 2 ப்ளவுஸு, 2 ப்ளவுஸ் தைக்கிறவங்க 3 ப்ளவுஸு, இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ப்ளவுஸ் வந்து நிறைய தைக்க முடியும். நீங்கள் எப்போவுமே வந்து நான் நிறைய வீட்டிலேருந்து தைக்கணும், நிறைய வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நம்ம ஸ்பீடாக தைக்க தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நிறைய ஒரு நாளைக்கு தைக்க முடியும். புதுசாக வந்து தையல் பழகிறவங்களோ இல்லை வந்து புதுசாக வந்து இப்போ தான் நான் தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ப்ளவுஸை வந்து எத்தனை நிமிஷத்தில் தைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து பழகின டைம் வந்து ரொம்ப லேட் ஆகும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா படித்ததுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைம் வந்து கம்மியாகும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம கம்மி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நான் மட்டும்தான் வந்து ஒரு நாளைக்கு நிறைய ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும். அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடாக தைச்சாலுமே நம்ம வந்து எந்த மிஸ்டேக்கும் ப்ளவுஸில் இல்லாதபடி பார்த்துக்கிடவும் செய்யணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அந்த ப்ளவுஸை வந்து அவங்க திரும்ப கொடுத்து நம்ம சரி பண்ண சொன்னாலும் நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் அதை ஃபுல்லாக வந்து கரெக்டாக தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போனா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த தொழிலில் வந்து நமக்கு வந்து வேலை வந்து நிறைய செய்ய முடியும்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க, இல்லை இப்போ இந்த லீவில் வந்து தையல் தொழில் பழகணும்னு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களுமே நான் வந்து என்னோடய அனுபவத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் மட்டும்தான். எனக்கு வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல, நானாக ஒன்று ஒன்றா வந்து கற்றுக்கிட்டது தான். அதனால் நீங்களுமே ஒவ்வொரு கஸ்டமரையாக சந்திக்கும் போது இதெல்லாம் வந்து கற்றுக்கிடுவீங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.